ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ டேட் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோயினும் சரி ஓகே டேட் பண்ணலாம், ஆனா வெறும் 1 வீக் மட்டும் தான் டேட் பண்ணணும், அதுவும் நம்மளோட ஆசைக்காக மட்டும்தான், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லவே ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச தூரம் போயிருப்பான், அதுக்குள்ள கால் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான்ல, இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளியில போய் சாப்பிடலாம், நான் இந்த வேலையா தான் போறேன் அந்த வேலையா தான் போறேன்னு அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கார் ஓட்டிட்டு போறப்ப பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி உனக்கு தோணுது. உடனே காரை நிப்பாட்டினவன் அந்த கார்ல இருக்க நான் இழுத்து ஒரு அறை கொடுக்குறான். நான் உன்னை அடிச்சேன்னு என் தாத்தங்கிட்ட போய் மறக்காம சொல்லிடுன்னு இன்டைரக்டா சொல்றான். மறுபடியும் உன்னை அனுப்புனவனுக்கும் இதுதான் நிலைமைன்னு தாத்தா கிட்ட அந்த ஆள் சொன்னதும் அவரால் நம்பவே முடியல. என் பேர புள்ள ஜென்டிலா இருப்பான், கோவம் கூட பட மாட்டான், அவன் போய் இந்த அளவுக்கு மாறி இருக்கானான்னு செம்ம ஷாக்ல இருக்காரு. ஹீரோவும் இப்ப அவன் பிசினஸ் ஆரம்பிக்க போற இடத்த போய் பாக்குறான். அந்த இடமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சாப்புல தான் இருக்கு. மறுபடியும் ஒரு வித நம்பிக்கை வச்சு ஆரம்பிக்கிறான். பேக்கரி அக்கா ஜீசுவை பார்த்தாலே பெருசா பேசவே மாட்டாங்க, ஒரு மாதிரி உருன்னே இருக்காங்க. ஜீசு ஆனா சிரிச்ச முகத்தோட அக்கா இன்னைக்கு நைட் உங்களுக்கு பீஸா வாமே, என்னதான் மாவு பண்ணைய சொல்லியிருக்காங்க, நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிட போறேன்னதுக்கு இல்லம்மா பீஸா எல்லாம் செய்யல, எங்க 2 பேருக்கு வரைக்கும் நான் குழம்பு தான் வைக்க போறேன், நாங்க அதை வச்சே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. பேக்கரி அண்ணாவோ புரிஞ்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க, நீ இன்னும் அவளை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் பேசி சரி கட்டிட்டாரு, இதுக்கப்புறம் அவங்க அம்மா நம்மள டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளவு பெரிய மனுஷனே கேரண்டி கொடுத்துருக்காரு, நம்ம பயப்பட வேணாங்கிறாங்க. அண்ணன் இடத்துக்கு பார்த்து கரெக்டா அவங்க அம்மா கறி போன் பண்றா, அதை இந்த அக்காவும் நோட் பண்ணிட்டாங்க. அதோ பண்ணிட்டாங்கல்ல, அடுத்தது என்ன பிரச்சனையோ தெரியல, நீ பேசிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா கறி இவளை மீட் பண்ணணும் தான் கேட்டிருக்கா. அத பேக்கரி ஓனர்கிட்ட சொன்னதும் அவரு நீ எதுக்காக பயப்படுறேன்னு எனக்கு புரியல, 25 வருஷம் நீ ஜீசுவா வாழ்ந்துட்டல்ல, இதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா நினைச்சாலும் நான் அவங்க கூட கூப்பிட்டுக்க முடியாது, அப்படி ஒரு லீகல் டேர்மே இருக்கு உனக்கு தெரியும்லன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே அவளுக்கு தெரியுது. அதனால இந்த வாட்டி இன்னும் கான்பிடென்ட்டா அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே நாசுக்கா பேசி பாக்குறாங்க. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா, நீ பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவ, என்னோட தங்க பொண்ணு, அவ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா இருக்கு, இந்த உலகத்துல இன்னும் பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் பத்தி நீ யோசிக்கவே இல்லையானா இவ என்ன மன்னிச்சிருங்க, உண்மைக்குமே இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்க வீட்டுல வாழ்ந்த இந்த கொஞ்ச மாதங்கள் எனக்கு நரகமா ஃபீல் ஆச்சு, என்னோட கணிப்பு தான் மொத்தமாவே தப்பா போகிட்டு, நீங்க என்ன ஏர்போர்ட்டுக்கு இழுத்துட்டு போறப்ப நானே யோசிச்சேன், சரி இங்க இருந்து நம்ம ஜீசுவா போறவ ரிட்டர்ன் யாருன்னே தெரியாத அந்த சோ யுன்சுக்கா ரிட்டர்ன் வரலான்னு, ஆனா என்னோட கணிப்பு ரொம்ப பெரிய தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்னோட பழைய பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என் மேல காமிச்ச லவ் தான் எனக்கு ரொம்ப பியூரானது, அதை விட பெஸ்ட் வேற எதுவுமே இல்ல, என்னோட அக்காவை நான் மிஸ் பண்ணேன், என்னோட அண்ணன் தம்பியை மிஸ் பண்ணேன், இப்ப நான் காதலிக்கிறேன், அவர் மேல வச்சிருக்க காதலை கூட நான் மிஸ் பண்ணிருப்பேன், இவங்களுக்கெல்லாம் எதனா ஆகிடுமோங்கிற பயத்துல மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன், என் மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்ல வெளிநாடு போக போறோம் அப்படின்னு, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நான் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு கிளம்பி போயிருந்தா அதை விட பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லங்கிறது இப்ப எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறா. இவங்க நீ மறந்துட்டியா, அவங்க எல்லாருமே உனக்கு ஒவ்வொரு துரோகத்தை பண்ணிருக்காங்க, அந்த விஷயம் கூட உனக்கு எப்படி ஞாபகம் இல்லாம போகுனா, இல்ல பழசு போய் தொலையுது, அது எனக்கு முக்கியமே இல்ல, உங்க வீட்டுல நான் வாழ்ந்த நரக வாழ்க்கைக்கு என் வீட்டுல நான் வாழ்ந்த சொர்க்க வாழ்க்கை எவ்வளவோ பெட்டர், என்னைக்குமே அவங்க என்ன இப்படி ட்ரீட் பண்ணதே இல்ல, அதுதான் சொல்ல வரேன்னா. அவங்க அம்மா இல்லடா செல்லம், உனக்கு வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே புரியல, அம்மா சொல்றத கேளு, நம்ம வீட்டுல நீ வாழ்ந்து பார்க்கலமா, நம்ம வீட்டுல இல்லாத காசு பணமா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பயங்கரமா நீ என்ஜாய் பண்ற டேர்ம் வரும், அது வரைக்கும் உனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருந்தோம், இந்த வீட்டுல எப்படி வாழணும்னு, பணத்தால சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே இல்லங்கிறது உனக்கும் தெரியும்ல, நீ எங்க கூட இருந்தா நீ எதிர்பார்க்கறத விட ஒரு பெஸ்ட் லைஃப் உனக்கு கிடைக்கும்னு, அதுக்கு இவ என்னைக்காச்சும் நான் உங்களோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்கேனா, அதை நீங்க செக் பண்ணீங்களான்னு கேக்குறா. ஆமா நானும் செக் பண்ணேன், என்ன ஆச்சு அதுல எதுனா பிரச்சனைனா, இல்ல ஏன்னா நான் இந்த பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிக்கிற பணமே எனக்கு ஏதுவா இருக்கு, எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன், நான் சாப்பிடுற சாப்பாட்டுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுறேன், இப்படி எல்லாமே பிடிச்ச மாதிரி நான் வாங்குற சம்பளத்துல எனக்கு கிடைக்கும் போது உங்களோட பணம் எனக்கு ஒரு பொருட்டாவே தோணல, நீங்க சொல்ற பணத்தை வச்சு எல்லாத்தையுமே எல்லாம் வாங்க முடியும்னு அர்த்தம் கிடையாதுங்கிற. அவங்க நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க, இப்ப வரைக்கும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போறதுல என்னதான் தப்பு இருக்குன்னு கேட்க அவளோ இல்ல என்னால முடியாது, இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் ரிட்டர்ன் உங்க வீட்டுக்கு வரவே இல்ல, பிராங்கா சொல்லணும்னா எனக்கு நீங்க என்னோட அம்மா மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வரல, ஜஸ்ட் என்ன பெத்திருக்கீங்க அவ்வளவுதான், எனக்கு உங்க சொத்து பத்துக்கள் எதுவுமே வேண்டாம், நான் உங்களுக்காக கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க என்ன பெத்தது மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவுமே என்னால சொல்ல முடியலன்னு சொல்ல அவங்க பயந்துட்டாங்க. ஜீசு இங்க பாருடாமா, நீ எதையும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கடாமா, அப்ராடுக்கு இப்போதைக்கு நீ போகணும்னு அவசியமே இல்ல, உனக்கு எப்ப மனசு தோதுப்படுதோ அப்பயே போ, அந்த பையனை டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, உன் இஷ்டப்படி அவனே டேட் பண்ணு, ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் ரிட்டர்ன் வந்துடுறியா ப்ளீஸ், அம்மாக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க இவ சாரி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கும் வர போறது இல்ல, நான் உங்க பொண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே டேட்டிங்காக கிளம்புறாங்க. ட்ரெயின்ல கூட இங்க வா இங்க நில்லுன்னு கதவு பக்கத்துல இழுத்து நிக்க வைக்கிறா. ஐயோ அங்க சீட்டே இருக்கே, எதுக்கு இங்க நிக்கணும்னா, அங்க பாரு சுத்தி முத்தி லவ்வர்ஸ் எல்லாம் அப்படிதான் நின்னுட்டு இருக்காங்க, அப்ப நம்மளும் அப்படிதானே நிக்கணும், நீ வேற வெறும் 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்க, அதுக்குள்ள நம்மளுக்கும்
எல்லாருக்கும் ஆசை பசங்கள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அழகா அவளை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டான். 2 பேரும் மூவிக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க. அந்த பாப்கார்ன் பாக்ஸ்ல பாப்கார்னே காலி ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கா. இவ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவனே கையில எடுத்து கொடுக்குறான். கடைசி பாப்கார்ன் எடுத்துட்டா. மறுபடியும் எடுக்கலான்னு வரும்போது அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டான். ஒரே கியூட்டா போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணங்காரன் சரி ஓகே உன் நிலைமையே எனக்கு புரியுதுன்னு அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கலான்னு வர்றதுக்குள்ளவே ஃப்ரெண்டு கால் பண்றா. அவ உன்கிட்ட சொல்ல வேண்டாம் தான் சொன்னா. ஆனா எனக்கு மனசு கேட்கல. அவளுக்கு திடீர்னு அபார்ஷன் ஆகிட்டு அப்படிங்கிறா. இவனால நம்பவே முடியல. அவ பிளான் பண்ணி பண்ணலானதுக்கு இல்ல ஆஃப்டர்நூன்ல இருந்து வயிறு வலிக்குதுன்னே சொல்லிட்டு கிடந்தா. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால கூட இப்படி ஆகியிருக்கலாமோ என்னமோ. நீயும் கொஞ்சம் கவலைப்படாம இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருச்சு. இன்னைக்கு இவங்களோட டேட்டிங் முடிஞ்சு ஹீரோயினை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டான். சரி நாளைக்கு எங்க போலாம் சொல்லுன்னு ஆசையா கேட்டா அவ எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சபடியே இருக்கா. இவன் அப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் என்ன டேட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டியோ, உனக்கு எங்கேயும் போக விருப்பமே இல்லன்னு கேட்டா கடகடன்னு எனக்கு எக்ஸிபிஷன் போகணும், இங்க போகணும், அங்க போகணும்னு லிஸ்ட் அடிக்கிட்டே போறா. ஹீரோக்கே சிரிப்பு தான் வருது. ஏடி இவ்வளவு ஆசைகளை மனசுக்குள்ள வச்சுட்டு வெளில சொல்லாமல இருக்க. சரி ஓகே நாளைக்கு நீ எங்க போகணும்னு சொல்ற அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். தாத்தாக்கு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கூட எல்லாம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல கூட இவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் தரம் தாழ்த்தி பாக்குறாரு. அவங்க எது பேசினாலும் அவமானப்படுத்திட்டே இருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு மீட்டிங் முடிஞ்சு அவங்க கிளம்புறப்ப அம்மா வந்து கேக்குறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா, வாங்க டீ சாப்பிட்டுட்டே பேசலான்னு. இவரு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல, நீங்க வாங்க தம்பி போலான்னு தங்கச்சி புருஷனுக்கு இப்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கூட்டு போறாரு. இதுல இவங்களோட தங்கச்சி வேற வந்து அவ பங்குக்கு கொஞ்சம் மிரட்டுறா. அந்த சோரா பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியும்க்கா, ஆனா நான் தான் கொஞ்ச நாளுக்கு மறைச்சு வச்சிருக்கேன் அப்பா கிட்ட சொல்லாம. ஏன்னா சொன்னா பாவம், ஆல்ரெடி உன் புள்ள எங்க இருக்கானே உனக்கு தெரியல, சும்மா நான் ட்ரிப்பு போயிருக்கான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அப்பா கோவப்பட்டு அடியோட உங்களை வெறுத்தாலும் வெறுத்துருவாரு. உன் இடமே கொஞ்சம் கொஞ்சம் காலியாகிட்டு தான் வந்துட்டு இருக்கிறத கண் குளிர பாத்துட்டு தானே இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் வேணா கிளறி விடுறேன், அப்பதான் அப்பா இன்னும் உன் மேல வெறுப்ப கொட்டுவாருன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க அப்பா கிட்டார் எல்லாம் கத்துட்டு இருக்காருல, அவரோட ஆசைக்காக அவரை மாதிரி ஒரு பொம்மையை கட்டையிலே உருவாக்கிட்டு இருப்பா. ஹீரோ இன்னைக்கு டேட்டிங்க்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கான். ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டு நின்னுட்டே இருக்கான். அவ கவனம் செதறாம அதையே பண்ணிட்டு இருக்காள. சரி நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படி மூலையிலே உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அவ அதை முடிச்சிட்டு நிமிந்து பார்த்ததும் அல்லு விட்டுருச்சு. ஐயோ என்னையா பேய் மாதிரி சைலண்டா வந்து உட்கார்ந்து இருக்க, ஒரு குரலாச்சு கொடுத்துருக்கலாம்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்தான்னு அந்த பூங்கொத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ண பொம்மையை விடாம பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மாவா அவங்க அப்பா கிட்ட யோ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை போன் கால் பண்ண, எங்க போய் தொலைஞ்சிங்க, எங்க அப்பா தான் நம்ம பிள்ளை விஷயத்துல ரொம்ப அப்செட்டா இருக்காருன்னு தெரியுதுல, நீங்க எதனா பேசி சமாதானப்படலாம்ல அப்படின்னு கேட்டா இவரு எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது, உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணமே என்னை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்க முடியுதோ யூஸ் பண்ணிக்கலாங்கிற காரணத்துக்காக தான். அதே விஷயத்தை தான் இப்ப என் பிள்ளைக்கும் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு நான் பிடி கொடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் இனிமே வாழ போறான். ஒரு அப்பாவா அவனுக்கு நான் ஸ்ட்ரென்த்தா இருப்பனே கண்டி அவனுக்கு ஒரு பாரமா நான் இருக்க மாட்டேன். அப்படி உனக்கு உன் பிள்ளை வேணும்னா எப்படின்னா போய் நீ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா, இதுக்கப்புறம் அந்த விஷயமா என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டாரு. சோரா கூட போன அதே ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு தான் 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனா சோரா மாதிரி இல்ல, ஹீரோயின் விழ போறான்னு தெரிஞ்சதுமே அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டான். 2 பேரும் ஜாலியா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப இவ தான் கார் ஓட்டிட்டு வருவா. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் எழுப்பலான்னு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எழுப்பவே மனசு இல்லாம இவ்வளவு பக்கத்திலே உறங்கிட்டா. ஆப்போசிட்ல ஒரு காரோட வெளிச்சம் தான் இவங்க 2 பேரையும் எழுப்புது. வேற யாரும் இல்ல, ஹீரோட அம்மா தான். அவங்க அம்மாக்காரி இறங்கி வேகமா ஓடி வரா. ஹீரோனை அடிக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள ஹீரோ வந்து நடுவுல நிக்கவே நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கல, அதுவும் இந்த நிலைமையில மீட் பண்ணுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் விளவரையா சொல்றியாமா ஜியான்? 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லன்ட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இவ இல்ல நாங்க 1 வீக் டேட் பண்ணலாம்னு பிக்ஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அண்ணே ஒரே ஒரு வாரம் மட்டும் நாங்க டேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னா ஹீரோ இந்த விஷயத்தை நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க, அவகிட்ட பேசாதீங்க, நான் உன்ன டாக்ஸி ஏத்தி அனுப்பி வச்சுட்டு வரேன் வா ஜியான்னு கையை பிடிக்கிறா. இவ இல்ல இது சரிப்பட்டு வராது, நானே வண்டி பிடிச்சு போய்க்கிறேன், உங்க அம்மா நிக்கிறாங்களே நீ அவங்க கிட்ட பேசிட்டு வா, அப்புறமா நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவங்க அம்மா கிட்டே இந்நேரத்துக்கு எந்த கெஃபேவும் ஓப்பன்ல இருக்காதுமா, நான் எங்க போய் சாப்பிடுவேன்னா அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் வாங்கன்னு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்கா. அவங்க அம்மாக்கு அந்த இடத்த பார்த்தாலே பிடிக்கல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவனும் ஒரு வாரம் நாங்க 2 பேர் டேட் பண்ணிப்போமா, அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி யாருன்னே தெரியாத மாதிரி இருந்துப்போம், ஆனா இந்த ஒரு வாரம் மட்டும் அவளை நிம்மதியா இருக்க விடுங்க, தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்காதீங்கன்னு கேட்க அவங்க அம்மா நீ என்ன பைத்தியமா, உங்க தாத்தங்காரன் ஆல்ரெடி வெறி கொண்டு சுத்திட்டு கிடக்கான், அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விடுவானா, நீ ஏன் தேவையில்லாம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, நீ சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கல, நம்ம வீட்டுக்கு வந்துரு, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுலன்னா. ஹீரோ ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் நான் ஆரம்பிக்க போற பிசினஸ் எஸ்ஆங் குரூப் ஓடுதுன்னு வருமே கண்டி என்னோடதுன்னு வராதுமா, இப்ப எனக்கு அதுக்கான அவசியமும் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வேற ஒரு கம்பெனி பாத்துட்டேன்னு அவங்க அம்மா என்ன உன் தாத்தனுக்கு தெரிஞ்சா அதையும் பிடிங்கிட மாட்டானான்னு கேக்குறாங்க. இவன் பிடுங்கினா பிடுங்கிட்டு போட்டோம், அதுக்கும் சின்னதா என்ன பிசினஸ் இருக்கோ அதை எடுத்து பண்ண போறேன், ஏன் ஒரு ரோட்டு கடை போட்டு கூட நான் பொழைச்சுப்பேன், அப்ப என்ன பண்ண முடியும், இந்த தெருவே என்னோடதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிக்க முடியுமா என்ன, நான் அந்த ரோட்டு கடையில கூட சந்தோஷம்
சந்தோஷமா இருப்பனே கண்டி அவரோட நிழல்ல இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, நான் அந்த வீட்டுக்கு வர முடியாது, எனக்கான வாழ்க்கையை நான் வாழ போறேன்னு. ஏன் அவர் உங்ககிட்ட சொல்லலையா? அது தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்க அவங்க அம்மா, உனக்கு என்ன பைத்தியமாடா, அதனாலதான் அந்த ஆள் அப்படி கொந்தளிச்சுட்டு கிடக்காரா, எதுக்காகடா டைரக்டா அவர்கிட்டே போய் சொன்னேன், அடுத்தது என்ன பண்ண போறாரோன்னு பயப்பட. எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லம்மா, நான் அவர்கிட்ட சொன்னதை உங்ககிட்டயே சொல்றேன். என்னோட வாழ்க்கையை எனக்கு வாழ விடுங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் அகைன் நான் நம்ம வீட்டுக்கு வர போறது இல்ல, அதுதான் நிசப்தமான உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணாதீங்கன்னு சொல்லவே அவ்வளவுதான். ஜீசு ஃபர்ஸ்ட் இழந்தாங்க, இப்ப இவனையும் இழந்துட்டோம் அப்படிங்கறது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி அவளையும் பெருசா கஷ்டப்படுத்தாம அவளையும் சிரிக்க வைக்கதான் செய்யறான். அண்ணங்காரன் அவங்க வைஃப ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டா, நீ படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, கரெக்டா 1 ஹவர்ல நானே வந்து உன்னை எழுப்புறேன்னு சொல்லிட்டு இவன் அவளுக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணிட்டு இருக்கான். இவ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்னா, ஏடி ஒரு குழந்தையை இழக்கிறதுங்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஈக்குவலான கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிலைமையில நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு டைமே எடுக்காம வேலை பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அம்மா இருந்து பார்த்துருந்து இருக்கணும், பட் அவங்க அம்மா தான் வெளிநாட்டுல இருக்காங்கல்ல, இப்போதைக்கு நான் மட்டும் தானே உன்னை பாத்துக்கணும், நீ கவலைப்படாத, நான் தான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டல, என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறான். அவ எதனா திட்டி இருந்தா கூட இவளுக்கு மனசு ஆறி இருக்கும் போல இப்படிலாம் சொல்லவே அவளுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகிட்டு அழுதுகிட்டே கேக்குற, ஏண்டா அது தற்செயலா நடந்துச்சுன்னு இப்படிலாம் செய்யறியா, இல்லைன்னா உண்மைக்குமே நானே வாண்டடா போய் பண்ணிருந்தேன் அப்படின்னா கூட நீ இப்படிதான் செய்வியான்னு கேட்டா, நீ என்ன பண்ணிருந்தாலும் சரி எப்படியும் உன் உடம்ப விட்டு தானே அந்த உயிர் வெளில போயிருக்கு, அப்போ உனக்கு அந்த கஷ்டம் இருக்கும்ல, அப்பயே நான் தானே உன்னை பாத்துக்கணும்னதும் அவ அவ்வளவுதான் உடஞ்சிட்டா. இல்ல எனக்கு எதுவுமே நடக்கல, இன்னும் பாப்பா வயிற்றுலதான் இருக்கு, இது நம்ம குழந்தை, என்னோட குழந்தை மட்டுமே என்ன நான் பாட்டு முடிவு எடுக்கிறதுக்கு, அதனாலதான் எனக்கு எதுவுமே பண்ணவும் மனசு வரல. எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் இருந்துச்சு, ஒருவேளை உனக்கு அந்த குழந்தை மட்டும் தான் வேணும், நான் வேணாமோ அப்படின்னு. ஏன்னா அதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கே நீ ரெடி ஆகிட்டியே, அதுக்காக தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன்னது இவன் விளையாட்டா பேசிட்டு இருக்க. எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தா, ஆனா நீ எனக்கு வைஃபா வரவேதான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஓகே சொன்னேன். இந்த குழந்தை கூட நம்ம 2 பேரோட லவ்க்கான அர்த்தம், அதனாலதான் அதையுமே என்னால இழக்க முடியாம ஒரு சூழ்நிலையில தவிச்சேன். கடைசியில உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நானே சரி ஓகே அந்த குழந்தை வேணாம் அப்படின்னு உன்னோட முடிவுக்கே செவி சாய்க்கலான்னு மெசேஜ் டைப் பண்ணும்போதுதான் இந்த போன் காலும் எனக்கு வந்துச்சு. நீயா நம்ம குழந்தையான்னு பாக்குறப்ப எனக்கு 2 பேருமே வேணும், நான் என்னதான் பண்ணட்டும், எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறான். அவளுக்கும் ஆல்மோஸ்ட் மனசு இறங்கிட்டு, ஆனா இப்பயுமே லைட்டா பிடி கொடுக்க மாட்டா. சரி நீ கேட்ட மாதிரியே நான் பெத்து கொடுக்குறேன், நீயே வளர்த்துக்கோன்னு சொல்றா. அவங்க அம்மா கறி ஏதோ ஒரு பிளான போட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா, அவர் உனக்கு என்ன பைத்தியமா, இது போய் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்னு கேட்க, இவங்களோ ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க அப்பா ஈரன்னு தனித்தனியா கால் பண்ணி கூப்பிட்டு விட்டுருக்காரு. அங்க வரப்பதான் 2 பேருக்குமே தெரியுது. அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மாவுமே இருக்காங்க. அவங்க அம்மா கறி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, நானே டீ ஆர்டர் பண்ணிட்டேன், நீயே கொஞ்சம் எடுத்து அதை சர்வ் பண்ணுன்னு ஈரன்னு சொல்றா. அது தரந்தாழ்த்தி சொல்றாளா இல்ல என்னங்கிறது தெரியல, ஆனா இவளுக்கு கையெல்லாம் நடுங்குது, அதை பிடிக்க கூட முடியல பயத்துல. உடனே ஈர வாங்கி நான் பாத்துக்கிறேன்னு உட்காருன்னு சொல்லிட்டான். உங்க அம்மா கறி எப்ப இவ்வளவு திருந்தனான்னு தெரியல, திடீர்னு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நான் தோத்துட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேங்கிறாங்க. இதுங்க 2 வாய் அடிச்சு போய் இருக்குங்க, என்ன சொல்றதுன்னே தெரியாம. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோட் பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.